இவங்க 2 பேருக்குள்ளயும் நெறைய பேர்கிட்ட ப்ராப்பரான செக்ஸ் எஜுகேஷன் இல்லாததுனால, கல்யாணத்துக்கு அப்புறமா டிவோர்ஸ் வரைக்கும் போறவங்களும் இருக்காங்க. ஸோ ப்ராப்பரான ஒரு எஜுகேஷன் வேணும். உங்களுக்கு ஒரு சில விஷயம் வேணும் அப்படின்னா, உங்க 2 பேருக்குள்ள கம்யூனிகேஷன் அப்படின்றது ஹெல்தியரா இருக்கணும். அந்த கம்யூனிகேஷன் ப்ராப்பரா இல்லாம போறதுனாலயே கான்ஃப்ளிக்ட் அப்படியே வந்து எப்படின்னா, எலிவேட் ஆயிட்டே இருக்கும். அந்த கான்ஃப்ளிக்ட்ட டெவலப் பண்ணிட்டே இருப்போம். எப்போன்னா, நமக்கு ப்ராப்பரான ஒரு விஷயம் எனக்கு தேவைன்னு சொல்லாம இருக்கிறது. நம்ம பார்ட்னருக்குள்ள நினைக்கிறது, எனக்கு என்ன வேணுமோ அத பத்தி தான் கேட்பேன். நான் பர்ட்டிகுலரா இத பத்தி நான் பேச மாட்டேன். நோ, உங்களுக்கு இதுவுமே உங்களோட ரிலேஷன்ஷிப்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இத பத்தி நீங்க பேசணும் அப்படின்றத அவங்க 2 பேருக்குள்ள புரிய வைக்கிற விஷயம். இதெல்லாம் நினைச்சுப்பாங்க, இது வந்து ஒரு பையனா தெரிஞ்சிருக்கணும். ஒரு பொண்ணா இந்த விஷயம் தெரியாம இருக்குமா? இல்ல பொண்ணுக்கு இந்த விஷயம் ஜாஸ்தியா தெரிஞ்சா எப்படி உனக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்த பத்தி இவ்ளோ தெரியும்? இது வந்து ஒரு ஹெல்தியா ப்ராப்பரா எஜுகேட் பண்ணி ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அப்ப 2 பேருக்குள்ள இத பத்தி பேசுற ஒரு விஷயமா இருக்கணும். இப்படி தெரியாம போச்சுன்னா, இது எப்படிலாம் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னா, ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்ப பிரேக் பண்ணிரும். நம்ம 2 பேரால அண்டர்ஸ்டாண்டபிளா ஒரு இடத்துல டிராவல் பண்ண முடியாது. உனக்கு புடிச்ச விஷயத்த கூட என்னால செய்ய முடியாது. பிகாஸ் எனக்கு இதோட அவேர்னஸே தெரியாது. செக்ஸ் எஜுகேஷன் இட்ஸ் நாட் ஒன்லி இன்டிமசி ஆர் க்ளோஸ் டூ. அது மட்டும் கிடையாது. நீங்க குட்டி குட்டியா சர்ப்ரைஸ் பண்றது, ஒரு பார்ட்னர் கிட்ட ஒரு ஹக் குடுக்குறது, இது எல்லாமே வார்மிங் இன் தி சென்ஸ் சொல்லலாம். ஒரு ரிலேஷன்ஷிப்ப நீங்க டெவலப் பண்றதுக்கான ஒரு இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் முதல்ல. ஏன்னா, ஒரு பொண்ணு அவங்க வீட்ல இருந்து இந்த இடத்துக்கு வராங்க அப்படின்னு சொன்னா, எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு வராங்க. அவங்களோட ஃபேமிலில இருந்து புது கல்ச்சர். அவங்க இருந்த வீடும் அவங்களோடதா இருக்காது. போற வீடும் வந்து அவங்களோடதா எடுத்துக்கிறதுக்கே மோர் தென் 10 to 15 இயர்ஸ்க்கு மேல தான் இது என் வீடுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னா அவங்க ஜஸ்ட் திங்க் அந்த ஸ்டேஜ்ல இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும்?